ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழப்போகுதுங்க. இந்த ஒரு மாற்றங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி ஏற்படுத்த போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் இந்த நாள் இந்த விஷயங்களில் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதையும் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே பார்த்திங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. விநாயகரின் ஆசியால் நீங்கள் எடுத்த காரியமானது தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/8/2024 வியாழக்கிழமையில இருந்து வரப்போகின்ற 30/8/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் சில கிரகங்களுடைய அதிரடியான மாற்றத்தால் தான் எதிர்பார்க்காத திருப்பங்களை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு ஆகஸ்ட் மாதமானது லாபங்கள் மற்றும் செலவுகள் என்று இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதில் உங்களுடைய ஆர்வமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் நீண்ட தூர பயணங்களிலும் அதன் மூலமாக சில மாற்றத்தையும் சந்திக்கலாம். வாழ்க்கையில் திடீர் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களானது ஏற்படலாம் என்பதால துலாம் ராசி நேயர்கள் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. மன அமைதியில் இடையூறுகளை ஏற்படுத்தும் சில மன அழுத்தங்களுக்கு ஆளாக கூட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் நேரிடலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. கடந்த கால தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். மாத இறுதியில் நீங்கள் மனசோர்வுக்கு ஆளாகலாம். நெருங்கிய நபர்கள் உங்களுடைய முதுகலையே குத்தலாம் என்பதால் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வரக்கூடும். மேலும் இந்த மாதத்தில் ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் நாட்டமானது இருக்கலாம். இந்த மாதம் நம்பிக்கையில மந்தமான தன்மையை உருவாக்கலாம் மற்றும் ஆற்றலும் குறைய ஆரம்பிக்குங்க. மாதத்துடைய முதல் பாதியில வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் வெற்றியை தரலாம். ஆனாலுமே அதே நேரத்தில் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்தையும் கொடுக்கலாம். மேலும் துலாம் ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறவு மற்றும் காதல் விஷயங்களில் கலவையான பலன்களானது கிடைக்கலாங்க. சில நேரங்களில் சந்தோஷமான தருணங்களை அனுபவிப்பதோடு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில மனம் வருந்தும்படியான சில சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் நடந்துக்கணுங்க. இந்த மாத இறுதியில் திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்களானது ஏற்படலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருவருக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாம். மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த கவலையானது உங்களுடைய வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம் என்பதால் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாவாமல் தவிர்த்து கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. எந்த உணவு சாப்பிட்டா உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்து நீங்கள் சாப்பிடணுங்க. வாய்க்கு ருசிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத ஜங்க்
ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில கெடுதல்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. மேலும் தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் பின்னடைவுகளானது ஏற்படலாம். புதிய காதல் மற்றும் உறவுல ஈடுபட விரும்புபவர்கள் சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது. ஆனாலுமே இந்த மாத இறுதியில் உங்களுடைய உறவுகளில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாங்க. ஸோ உறவுகளில் எந்தவித விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாகுங்க. அதாவது இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடலாம். அதற்காக பெண் பார்ப்பதோ இல்லைனா மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய விஷயங்களையோ தாராளமாக நீங்கள் செய்துட்டு வரலாங்க. அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சி உங்களுக்கு திருமணமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கைகூடி வரும். காதலர்கள் இந்த மாத இறுதியில் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மாத ஆரம்ப காலத்தில் பிணைப்பு மற்றும் நெருக்கமானது அதிகரிக்கலாம். இந்த மாத இறுதியில் தம்பதியினருக்கு இடையே சில மோதல்களும் குழப்பங்களும் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டாவே குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த நிதி வளமுமே உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல தொகையை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. பரம்பரை சொத்துக்களால் சில ஆதாயங்களானது ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இல்லைனா உங்களுடைய சொத்து சேர்க்கையானது அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று குறைய ஆரம்பிக்குங்க. அதற்கு தகுந்தாற் போல வருமானம் இருக்கும். இந்த மாத இறுதியில் செலவுகளானது அதிகரிக்கலாம். மனைவி மற்றும் பங்குதாரர் மூலமாகவும் அதிர்ஷ்டமான வருமானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பங்கு சந்தையில் வர்த்தக மற்றும் முதலீடு மூலமாக ஊக வருமானமும் எதிர்பார்க்கப்படுதுங்க. தொழில் தவிர கூடுதல் வருமானத்தின் மூலமாக முன்னேற்றத்தை காணலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மருந்து மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய செலவுகள் எதிர்பார்க்கலாங்க. ஸோ மருத்துவ விஷயங்கள்லையோ இல்லைனா உடல் ஆரோக்கிய விஷயங்கள்லையோ அஜாக்கிரதை காட்ட வேண்டாம். வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில் தொடர்பான கடமைகளை சந்திப்பது தொடர்பான செலவுகளானது இருக்கலாம். மத மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காக செலவிடலாம். அதாவது கோவில்களுக்கு டொனேஷன் கொடுப்பது, இப்படி நீங்கள் எந்த மதத்தை நம்புறீங்களோ அந்த மதத்தில் ஏதாவது சில முக்கியமான விழாக்கள் நடக்கும். அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. வாகனங்கள் மற்றும் வாழ்விட புனரமைப்பு போன்ற விஷயங்களும் நடக்குங்க. அதாவது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவது இல்லைனா வண்டி வாகனம் வாங்குவது போன்ற இது மாதிரியான சில செலவுகளையும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் நிதி ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுங்க. இதன் மூலமாக நீங்கள் நினைச்ச சில விஷயங்களை வாங்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சாதனைகளும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அணி சேர்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது உத்தியோக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும். ஸோ எந்த அணியில் நீங்கள் இருந்தாலுமே அந்த அணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம். பெண்கள் சக ஊழியர்களிடம் இருந்து ஆதரவானது குறைவாகவே இருக்கலாம். சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வருங்க. பணி இடத்துல பார்த்தீங்கன்னா தைரியமான முயற்சிகள் எதிர்பார்க்கப்படும். இது உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடும். இந்த மாத இறுதியில் வேலை அழுத்தமும் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இது இருக்குங்க. பண வரவு அதிகரித்த அளவில் இருக்கும். புதிய பொறுப்புகளும் நம்பிக்கையையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. உங்களுக்கு தலைமை பொறுப்பானது ஒப்படைக்கப்படுங்க. சில சந்தர்ப்பங்களில் பதவி மற்றும் அதிகாரம் கூட கிடைக்கலாம். உத்தியோக ரீதியாக ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. மேலும் வணிகத்தின் ஆதிக்கத்தை பதிவு செய்ய சாதகமான சூழ்நிலையை கொண்டு இருக்கலாம். உங்களுடைய செயல்திறனானது மேம்படும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்களையும் மேற்கொள்ளலாம். நல்ல லாபத்தை பெறுவதற்கு வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனையானது தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள். இது வியாபாரத்தில் அளவு மற்றும் லாபத்தில் அதிர்ஷ்டமான அதிகரிப்புக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்குங்க. முதலீடுகள் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடுங்க. தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். நிறுவனத்தின் சொத்துக்களுக்காக காப்பீட்டின் காரணமாக அதிக செலவு
செலவுகளானது ஏற்படலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.